ஒரு மேசிவான சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய கோல்டு ப்ரெஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுகிற 5 முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேங்க. புது தொழில் முனைவோர்களை உருவாக்கி அவங்கள வழிகாட்டுற நோக்கத்தில் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் தேவி இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர். நம்மக்கிட்ட கோல்டு ப்ரெஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின்ஸ், அக்ரி ஃபுட் ரிலேட்டடான மிஷினரிஸ் கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. இதில் நீங்கள் ஏதாவது மிஷினரிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான தொழிலை உருவாக்கி அதை வெற்றி அடைய நாங்கள் என்றைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேங்க. நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது கோல்டு ப்ரெஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸ். அதில் முக்கியமான முதல் விஷயம் சோர்சிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். நம்ம என்ன தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியல் குவாலிட்டியாகவும் கரெக்டான ப்ரைஸிங்கில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயில் ஹை குவாலிட்டியாகவும் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் நம்ம ரா மெட்டீரியல் இருக்கணுங்க. இதுக்காக நீங்கள் லோ காஸ்ட்லேயும் பெஸ்ட் குவாலிட்டிலையும் முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணுங்கள். அப்போ தான் என்றைக்குமே நம்ம பல பேர் சொல்லி கேட்டிருப்போம், விவசாயிகளுக்கு அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய விலை சரியாக போய் சேர்றதில்லைன்னு. அதை மனசில் கொண்டு முதல் ஸ்டெப்பாக நாம் ரா மெட்டீரியலை ப்ரொக்யூர் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல டைரெக்டாக ஒரு ஃபார்மர்கிட்டேருந்து வாங்குங்க. இடைத்தரகர்களை விட்டு நீங்கள் டைரெக்டாக ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து வாங்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்காக நம்ம உணவை தயாரிக்கக்கூடிய சேத்துல இறங்கி பாடுபடக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம உதவியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ரா மெட்டீரியல்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட்லேருந்து சோர்ஸ் பண்ணி நம்ம இயந்திரத்தில் பயன்படுத்துறதுக்காக பாருங்கள். இதே மாதிரி மிஷினரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி மிஷின். நீங்கள் தேவி இண்டஸ்ட்ரீஸ்லேயே இயந்திரம் வாங்கணும், தேவி இண்டஸ்ட்ரீஸ்னுடைய குவாலிட்டிக்கான இயந்திரம் வாங்கணும், தேவி இண்டஸ்ட்ரீஸ்லேயே வாங்குங்கன்னு நம்ம என்றைக்குமே சொல்கிறது கிடையாதுங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இயந்திரம் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுட் கிரேட் இயந்திரமானு பார்த்து வாங்குங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தொழில், நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயில் எல்லாமே ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு போகிறனால அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்காமல் இருக்கணுங்கிறக்காகவே நம்ம தேவி இண்டஸ்ட்ரீஸில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேங்க. இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இயந்திரம் உங்களுக்கு எங்கே கிடச்சதுனாலும் தரமான குவாலிட்டியில் கரெக்டான மிஷின் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சரியான நிறுவனமாக பார்த்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் இயந்திரத்தை நீங்கள் வாங்குங்க. முதல்ல நம்ம சீடு வாங்கியாச்சு, அதுக்கான சரியான இயந்திரம் வாங்கியாச்சுங்க. அடுத்தது ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். நீங்கள் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இயந்திரம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் அந்த இயந்திரத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அந்த இயந்திரத்தில் எப்படி செட்டிங் பண்ணுறது, ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு எப்படி விதை யூஸ் பண்ணுறது, தண்ணி ஆட் பண்ணணுமா, வெல்லம் ஆட் பண்ணணுமா, இந்த மாதிரி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிற விஷயத்தை முழுசாக லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் விஷயத்தை நீங்கள் ஆரம்பிங்க. ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்த கட்டமாக மார்க்கெட்டிங், சேல்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸை பற்றி நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்யூ. நன்றி. தேவி இண்டஸ்ட்ரீஸ்.